வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் முருகா, ஓம் முருகா, ஓம் சரவணபவ. கந்தர் அனுபூதியிலிருந்து தினந்தோறும் ஒரு பாடலை எடுத்து சிந்தித்து பேசி வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைக்கு ஒரு பாடல். முருகன் குமரன் குகன் என்று மொழிந்து உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய். பொறுபும் கவரும் புவியும் பரவும் குரு புங்கவ என் குண பஞ்சரணே. இது பாடல். இந்த பாடலிலே அருணகிரியார் எதை வேண்டுகின்றார்? மிகப்பெரிய ஒரு மெய் உணர்வினை வேண்டுகின்றார். எதை வேண்டுகின்றார்? முருகா, குமரா, குகனே என்று உரைத்து என்று சொல்லி உருகும் செயல் தந்து என்னை உருக வைத்து உன்மேல் அன்பு செலுத்தி என்னை உருக வைத்து என்று மெய் உணர்வு எனக்கு தரப்போகிறாய், மெய்ஞானம் தரப்போகிறாய். உலக மாயைகளிலிருந்து என்னை விலக்கி உன்னுடைய திருவடி தரிசனமும் இறை அருளும் முருகனுடைய அருளும் எனக்கு என்று தரவிருக்கிறாய். வேண்டுதல். இது வேண்டுதல். அதாவது திருவாசகத்திலே வரும் இல்லையா, பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே மாதிரி இதிலும் இருக்கிறது. உனது அருள் பெரு நாள் என்று என்றே வருந்துவனே திருவாசகம் சொல்லும். அப்படி முருகா, குமரா, குகனே என்று பல்முறை பல தடவை சொல்லி என் உள்ளம் உருக உன்னை வணங்கி உனது அருள் பெறுவது என்று உணர்வு, மெய் ஞானம் பெறுவது என்று அருணகிரியார் முருகனிடம் கேட்கிறார். அடுத்து முருகனை இப்படி போற்றி பாடுகிறார். பொறுபும் கவரும் புவியும் பரவும் குருபும் கவ. அதாவது திருவாசகம் சொல்லும் அல்லவா, பாரோடு விண்ணாய் பரந்த எம்பரனே. அதுபோலவே முருகப்பெருமான் பொறுபுங்கவரும் விண்ணோர் வானோர் தேவர்கள் போரிலே முழுமையான ஈடுபாட்டுடன் முழு மனதுடன் இருக்கின்ற தேவர்கள் அசுரர்களோடு போரிட்ட பொழுது அந்த போரிலே தம்மை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்ட தேவர்கள், அதான் பொறுபுங்கவர். பொறுபுங்கவர் அதாவது விண்ணோர், புவியும் அந்த மண்ணிலே இருப்பவர்கள், விண்ணோரும் மண்ணோரும் உன்னை போற்றி பாடுகின்றார்கள். குரு புங்கவ, குரு சிரேஷ்ட, தலைமை குருவே என்று உன்னை போற்றி பாடுகிறார்கள். முருகா, என் குண பஞ்சரனே, 8 குணங்களை கொண்டவனே, 8 குணங்களை கொண்டவனே, பாரோரும் விண்ணோரும் வணங்கி ஏத்தும் பெருமாளே, என்னை ஆளாக்குவாய், என்னை உன் அன்பனாக்குவாய். உன் பெயர் சொல்லி 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 உருகி மனம் உருகி உள்ளம் உருகி ஊன் உருகி நின்று உன் மெய்ஞானம் உன் உணர்வினை முருகப்பெருமானுடைய அருளினை நான் என்று பெறுவது. அடுத்து என் குண பஞ்சரனே, ஞானம், வைராக்கியம், வலிமை, கீர்த்தி, செல்வம், பராக்கிரமம், சுயம்பு, எங்கும் வியாபி, சர்வ வியாபி. இந்த 8 கந்தர் அனுபூதியிலே 2வது பாடலிலே வரும். அருமையான 6 குணங்களை அங்கே சொல்லி இருப்பார்கள். அருணகிரியார் சொல்லி இருப்பார்.
உல்லாச நிராகுல யோகமித சல்லாப வினோதனும் நீ அலையோ. அங்கே ஆனால் என் குணத்தான் என்பதிலே 8 குணங்களை சொல்கிறார்கள். முதலிலே அனைத்திற்கும் தன்னையே சார்ந்திருப்பவன் 1. தூய உடலினன் 2. இயற்கையோடு இயைந்து இருப்பவன் 3. மாயைகளிலிருந்து விலகி இருப்பவன் 4. அனைத்து ஆற்றலும் கொண்டவன் 5. அளவிலா கிருபை கொண்டவன் 6. அளவிலா ஆனந்தம் கொண்டவன் 7. அனைத்தும் அறிந்தவன் 8. 8 குணங்களை கொண்டவன் முருகப்பெருமான். முழு வடிவம், குணங்களின் முழு வடிவம் முருகப்பெருமான். அதைத்தான் அருணகிரியார் இந்த பாடலிலே வடித்து கொடுத்திருக்கிறார். 8 குணங்களை கொண்டவனே வானோர்கள், தேவர்கள், மன்னோர்கள் வணங்கும் பெருமாளே, தலைமை குரு சிரேஷ்டனே என்று உன்னை வணங்குகிறார்கள். என்னை ஆளாக்கி அருளாயே என்று ஆளாக்கி அருளவிருக்கிறாய் முருகா, குமரா, குகனே. உருகும் செயல் தந்து உன்னை நோக்கி நான் உருகிக் கொண்டிருக்க வேண்டும். அந்த வாய்ப்பினை எனக்கு தாராய், அந்த அருளினை எனக்கு தாராய். உன்னையே பணிந்து உருகும் அருளினை எனக்கு தாராய். உணர்வு என்று அருள்வாய், அந்த உணர்வினை என்று அருள்வாய். முருகப்பெருமானை தொடர்ந்து வணங்குவோம். முருகா, குமரா, குகனே என்று போற்றி வணங்குவோம். முருகப்பெருமானின் அருள் அன்பர்களுக்கெல்லாம் உண்டு. அன்பர்களுக்கு முருகப்பெருமான் அருளுண்டு. முருகப்பெருமானின் அருளோடு இன்புற்று வாழ்வோம். ஓம் சரவணபவ.